Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 38வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அல் அரபியத்து லின்னாஷியின் என்ற பாடப்புத்தகத்தின் 2ஆம் பாகத்தின் முதலாவது கிஸ்ம், முதலாவது செக்ஷன், முதலாவது பகுதியை நாங்கள் கற்று வருகின்றோம். பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் சென்ற வாரம் நான் முதலாவது கிஸ்மை முழுமையாக கிஸ்மண்ட விளங்கொள்ளுங்க அல் அரபியத்து லின்னாஷியின் பாடப்புத்தகத்தை 5 செக்ஷனாக பிரிச்சுக்கிறாங்க. கிஸ்ம் அதை நாங்கள் அல் கிஸ்முல் அவ்வல், அல் கிஸ்மு சானி, அல் கிஸ்மு சாலிஸ் அப்படி என்று இருக்குது. அதில் நாங்கள் முதலாவது பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம். சென்ற வாரத்தோடு நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, இன்று நான் உங்களோடு ஒரு குறிப்பிட்ட வினாபத்திரத்தினை ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேருவல நலீம் ஹாஜியார் லேடிஸ் காலேஜ் அவங்களோட ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்றை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நான் நினைக்கின்றேன் முதலாவது கிறிஸ்தும முடிச்சிக்கிற இந்த கட்டத்தில் இப்படி ஒரு வினாபத்திரத்தை நாங்கள் பார்க்கறது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், கட்டாயமாக உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் 10 வாக்கியங்கள் எழுதுறது ஒரு கட்டாய வினாவாக எக்ஸாம் பேப்பரில் வாருன்றது பெரும்பாலும் தெரிந்திருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவ்வப்போது ஒவ்வொரு தலைப்பு, இப்போ இங்கே உதாரணமாக 3 தலைப்புகள் இருக்குது. இது மாதிரி எங்கள்கிட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று இருக்குது. அந்த கட்டுரை தொகுப்புல இருந்து, கட்டுரை அல்ல, ஒரு தலைப்பு கீழால் ஒரு 10 வாக்கியம் எழுதுறேன். இலக்கண பிழைகள் இல்லாம ஒரு கருத்து தரக்கூடிய ஜும்லா முஃபீதா, ஒரு பூரணமாக கருத்தை தரக்கூடிய வாக்கியங்கள் 10 எழுதி பழகுறது. சரியா? அப்ப நாங்க கட்டமாக ஒரு கிழமையில ஒரு தலைப்போ அல்லது 2 கிழமைகளுக்கு ஒரு தலைப்போ என்ற அடிப்படையில நாங்க இன்ஷா அல்லாஹ் அதையும் நாங்க பார்த்தா நல்ல யோசிக்கிறோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த இவங்களோட பேப்பரை 2024ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் இவாலுவேஷன் இந்த முதலாம் தவணை மதிப்பீட்டு இந்த வினாபத்திரத்தை செஞ்சா நல்லா என்று நாங்க யோசிக்கிறோம். சரி, இந்த பேப்பர் ஏற்கனவே செஞ்சவங்க இருக்கிறீங்களா? இப்ப கிளாஸ்ல யாராவது இந்த பேப்பரை எக்ஸாம் பேப்பராக முதலாம் தவணை பரீட்சைக்கு செஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறா? இல்ல. ஓகே, அப்ப நான் குரூப்ல கேட்டிருந்தேன், உங்களோட எக்ஸாம் நடந்திருந்தால் பேப்பரை என்ன நம்பருக்கு அனுப்புங்க அப்படி என்று. அப்படி கேட்ட வகையில் இது ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக இருந்து வரல, இது என்னோட டீச்சர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. இந்த டீச்சர்ஸ் குரூப்ல இருந்து கிடைச்ச ஒரு பேப்பர் தான் இது. அப்ப உங்களுக்கும் முதலாம் தவணை பரீட்சை பூரணமாக அதாவது நடந்து முடிந்திருக்கும் பெரும்பாலும். அப்போ உங்களோட பேப்பரையும் நீங்க ஷேர் பண்ணலுமா இருந்தா இப்படி மற்றவங்களோட இதை அந்த குறிப்பிட்ட வினாபத்திரத்தை ஷேர் பண்ணி என்ன செய்யலாம், எல்லோரும் பயனடையலாம். அப்படித்தானே? இப்ப நான் உதாரணமாக இந்த பேப்பர் என்னை கிடைச்சு நான் உங்களோட குரூப்ல போட்டு இருக்கிறதால தான் உங்களோட கைக்கு இந்த பேப்பர் கிடைச்சிக்குது, இல்லாட்டி இல்லை. அதனால நீங்களும் உங்களுக்கு நடக்கிற வினாபத்திரத்தை எங்களோட ஷேர் பண்ணினா அதுகளுக்கு பொதுவாக எல்லோருக்கும் பயனுள்ள வகையில அந்தந்த குரூப்புகள் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். அப்படித்தானே? அதனால எக்ஸாம் நடந்திருந்தால் கட்டாயமாக நீங்க என்ன செய்யுங்க,
அதுகளோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த பேப்பரை பார்ப்போம். அதில் பகுதி 1 பகுதி 2 2 பகுதிகள் இருக்கும். அதில் பாருங்க, முதலாவது கேள்வி, இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் கீழ் கோடிடுக. விடைய நீங்களே சொல்லுங்க. ஓகே, நாங்கள் பார்த்துட்டு போகிற நேரம் அப்போ உங்களுக்கு டவுட் வரும், அல்லது நீங்கள் விடைய சொல்றது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஓகே, நான் விடைய சொல்றது எனக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னாதான் அது மிக பொருத்தமானதாக இருக்கும். ரைட், முதலாவது வாக்கியம் என்ன? முதலாவது வாசிங்க பார்க்க. குயிக்கா வாசிக்கணும், வாசிக்க சொன்னா வாசிக்கணும். ஓகே, விட என்னவாக வரும்? ஹாதா அப்துல்லாஹ். ஓகே, ஹாதா அப்துல்லாஹ், இவர் அப்துல்லாஹ். ஹுவ பாகிஸ்தானியுன், அவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, பாகிஸ்தானியுன், பாகிஸ்தான் என்று வந்தால் குறிப்பிட்ட நாட்டுடைய பெயர் பாகிஸ்தான். பாகிஸ்தானியுன் என்று வந்தால் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என்ற கருத்துல வரும். நாங்க அதை ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரீலங்கா அண்டா இலங்கை, ஸ்ரீலாங்கியுன் என்ற கருத்து இலங்கை நாட்டை சேர்ந்தவர். அல் குவைத் அண்டா குவைட், குவைத்தியுன் என்ற கருத்து குவைத் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, கத்தார் அண்டா கட்டார், கத்தாரியுன் அண்டா கத்தார் நாட்டை சேர்ந்தவர் அந்த கருத்துல வரும். அந்த யா வந்தா என்ன என்றதை நாங்க படிச்சுக்கிறோம். ஓகே, அடுத்த பாருங்க, ஹுனா யா ஜக்கரியா, அதுக்கு என்ன வரும்? இதுஹப், இதுஹப் அப்படியா, அல்லது ஜா அப்படியா? ரெண்டு கருத்து வந்திருக்குது, இதுஹப் தஆல. சரி, இப்ப ஹுனாண்டா கருத்து என்ன? ஹுனாண்டா அங்கே, அங்கேயா? ஹுனா, ஹுனா, ஹுனாண்டா கருத்து என்ன? ஹுனா இங்கே, இங்கே. சரியா, ஹுனாண்டா இங்கே, ஹுனாக்க அண்டா தங்கருத்து அங்கே. இப்ப இதுஹப் அண்டா கருத்து என்ன? இதுஹப் அண்டா நீங்க கதைங்க. இதுஹப் அண்டா ஓ, தாலேண்டா வா. சரி, இப்ப ஹுனாண்டா இங்கே, அப்ப இங்கே போன்னு சொல்லலுமா? ஜக்கரியாவே இங்கே போ அப்படி சொல்றா நாங்க இல்ல இல்லையா? ஜக்கரியாவே இங்கே வா அண்டுதான் கூப்பிடுற இல்லையா? அப்ப இதுஹப் என்ற சொல் வராது. அப்ப என்ன விட வரும்? தஆல, தஆல ஹுனா யா ஜக்கரியா, தஆல ஹுனா யா ஜக்கரியா. அப்ப ஹுனா என்ற சொல் வரக்குள்ள நாங்க தஆல என்ற சொல்லத்தான் பயன்படுத்தணும். தஆல ஹுனா யா ஜக்கரியா. இதுஹப் என்று வந்தால் ஹுனா வந்து ஹுனாக்க என்று வரும். இதுஹப் ஹுனாக்க, இதுஹப் ஹுனாக்க யா ஜக்கரியா. உதாரணமாக, ஜக்கரியா, ஜக்கரியாவே நீ அங்கே போ. வழங்கினாப்ப இதுஹப் என்று வந்தால் ஹுனாக்க என்று வரும், தஆல என்று வந்தால் ஹுனா என்று வரும். அப்ப ஹுனாண்டா இங்கே, ஹுனாக்க என்ற கருத்து அங்கே. சரி, மூணாவது கேள்வி என்ன? ஹல் அந்த என்ன விட வரும்? பாகிஸ்தானியுன், பாகிஸ்தானியத்துன், பாகிஸ்தானியா, பாகிஸ்தானியா, பாகிஸ்தானியா அப்படியா? மூணாவதா விட? பாகிஸ்தானியுன் முதலாவது அப்படியா? ரெண்டு விட வந்திருக்குது, பாகிஸ்தானியுன், பாகிஸ்தானியா. இதுல பாருங்க, நான் இப்ப சொன்னேன் ஹரக்கத்து உங்களுக்கு விளங்குறதுக்கும் ஹல் அந்த ஃபத்ஹா தான் நிக்குது, ஹல் அந்த. அப்ப இது முன்னிலையில ஒரு ஆணை பார்த்துதான் நாங்க அந்த என்ற சொல்ல பயன்படுத்துறோம் இல்லையா? இப்ப ஹல் அந்த. ரைட், ஓகே, இது கேள்வியாக கேட்டுக்கிற, நீ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவனா? ரைட், ஒரு விட வந்துச்சு பாகிஸ்தானியா அப்படி என்று, அப்படி ஒரு சொல்லொண்டு இல்லை. ரைட், ஓகே, வெரி குட். ஓகே, பாகிஸ்தானியா அப்படி என்று இல்லை, பாகிஸ்தான் அண்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் என்ற கருத்து ரைட், அப்படி ஒரு சொல்லொண்டு இல்லைண்டா இப்படி. அதாவது உதாரணமாக நான் சொல்லித்தரேன். பாகிஸ்தானியா அண்டா பாகிஸ்தானும் அல்ல. ரைட், இப்ப இங்க வந்து பாகிஸ்தானியுன் அந்த கருத்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன், பாகிஸ்தானியத்துன் அந்த கருத்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவள் பெண்பால வந்திருக்குது. இங்க வந்து பாகிஸ்தானியன் அண்டு வந்தா ஒரு கருத்தம் நிற்குது. அதாவது இப்ப உதாரணமாக
உதாரணமாக இப்ப பாகிஸ்தானியுன் என்ற கருத்து என்ன? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன், அதுதான் கருத்து. உதாரணமாக நான் சொல்றேன், ரஐது நான் கண்டேன், பாகிஸ்தானியன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருவனை நான் கண்டேன் என்றால் ஓகே, இது சரி விட. அப்ப அப்படி வரக்கொள்ள சரி. இங்க அப்படி இல்லை, ரைட். இங்க வர வேண்டியது எப்படி என்றா, ஹல் அந்த பாகிஸ்தானியுன், நீ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவனா? நான் சொல்ற விளங்குறா? உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லி காட்டு, சரியா? சும்மா சிம்பிளா சொல்லுங்க ஒரு நாட்டோட பேரை. உதாரணமாக குவைத். குவைத் குவைத் என்னத்தை நாங்க எப்படி எழுதுற? அல் குவைத் என்று எழுதுற. இப்படி எழுதுற அல் குவைத், சரியா? குவைத் குவைத் அண்டா கருத்து குவைத், ரைட். இப்ப குவைத்தியுன் அண்டா கருத்து, ஓகே, குவைத்தியுன் அண்டா கருத்து குவைத் நாட்டை சேர்ந்தவன், அதுதான் கருத்து. குவைத்தியுன் குவைத்தியுன். நான் உங்களை பார்த்து கேட்கிற, ஹல் அந்த குவைத்தியுன் அண்டா நீங்க குவைத் நாட்டை சேர்ந்தவனா அண்டுதான் கேட்கிற, சரியா? அப்ப இந்த அமைப்புல தான் வர குவைத்தியுன். இப்ப நான் குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதனை கண்டேன் என்றால், ரஐது ரஜுலன், ஒரு மனிதனை கண்டேன், ரஐது ரஜுலன் குவைத்தியன் குவைத்தியன், இப்படித்தான் எழுதுற. அப்ப நாங்க நீங்க பாருங்க, பாகிஸ்தானியன் தான் நிக்குது, சரியா? அப்ப பாகிஸ்தானியன் என்று வரக்கொள்ள நீங்க படிச்சிருப்பீங்க மஃபூல் பிஹி, செயற்படுபொருள் என்ற ஒரு விஷயம் ஒன்று படிச்சிருப்பீங்கன்னா, மஃபூல் பிஹி செயற்படுபொருள். செயற்படுபொருள் எப்போதும் நஸ்பு செஞ்சு வரும். நஸ்புடைய அடையாளம் என்னென்றா ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன், ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன். இப்ப அந்த அடிப்படையில இந்த இடத்துல இந்த சொல் பாகிஸ்தானியன் என்ற இந்த சொல் செயற்படு பொருளாக இல்லை, ஓகே? அதை நீங்க விலை கொண்டா சரி. பாகிஸ்தானியன் என்பது செயற்படு பொருளாக இல்லை. இப்ப உதாரணமாக நான் கேட்கிறேன் இப்போ உங்ககிட்ட, இந்த இடத்துல மூன்றாவது வாக்கியத்துல ஹல் அந்த பாகிஸ்தானியுன் என்பதற்கு பதிலாக ஹல் ரஐத, ஹல் ரஐத, ஹல் ரஐத நீ கண்டியா, நீ பார்த்தியா, ஹல் ரஐத என்று வந்து அங்கள இடைவெளி வருது. பாகிஸ்தானியுன் பாகிஸ்தானியன் என்ற அந்த ரெண்டு சொற்களும் வந்தால், இந்த ஓகே, இந்த நடுவில் இருக்கிற சொல்லுங்களா, ஹல் ரஐத பாகிஸ்தானியுன் பாகிஸ்தானியன் அந்த ரெண்டு சொற்களும் வந்தால் நீங்க தான் தெரிவு செய்வீங்க, பாகிஸ்தானியன் என்ற அந்த சொல்லத்தான் தெரிவு செய்வீங்க. விளங்குறா அவளுக்கு? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவனை நீ கண்டியா, ஹல் ரஐத. மஃபூல் பிஹியாக வரக்கொள்ள அல்லது நஸ்புடைய நிலைமையில வரக்கொள்ள இந்த சொல் ஓகே, பாகிஸ்தானியன் என்ற இந்த சொல் ஓகே. ஆனா இந்த இடத்துல நஸ்புடைய நிலைமையில வரக்கூடிய சொல்லாக இந்த சொல் இல்லை. எனவே ஹல் அந்த பாகிஸ்தானியுன் என்பது தான் விடையாக வரும். ஓகே, பாருங்க. அடுத்தது விளங்கினா எல்லாருக்கும் கிளியரா? அந்த பகுதி கிளியரா இல்லாட்டி கிளியர் இல்லாம அடுத்த கட்டத்தை நான் போக போறேனா? சொல்லுங்க, உங்களுக்கு விளங்கிச்சா நான் சொல்றது என்னண்டு? விளங்கலாட்டி நான் 2-3 உதாரணம் சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லை. நீங்க விளங்கினண்டா ஓகே, விளங்கலாட்டி விளங்கினா நான் சொன்னது விளங்கினா பாகிஸ்தானியுன் பாகிஸ்தானியன் இது எந்த இடத்துல பயன்படுத்துறது, இந்த இடத்துல பயன்படுத்துறது விளங்கினா? விளங்கினா விளங்கலையா? ஓகே ஓகே, நான் சொல்றேன். நான் உங்களுக்கு இந்த இந்த ஃபைல்ல சொல்றேன், இதுல பாருங்களேன். ரைட், இதுல பாருங்க. ஜா கருத்து என்ன? வந்தான், வந்தான். ஓகே,
ரஜுலுன் ஜாஅ ரஜுலுன் அண்ட கருத்து என்ன? மனிதன். ஒரு மனிதன் ரஜுலுன். ஜாஅ ரஜுலுன் அண்ட கருத்து என்ன? இப்ப மனிதன் வந்தான். இல்ல, ஒரு மனிதன் வந்தான். ஏன்னா ஒன்று, ஒரு மனிதன் வந்தான். ஜாஅ ரஜுலுன். இப்ப பாருங்க நான் எழுதுறத பாகிஸ்தானியுன், பாகிஸ்தானியுன். சரியா? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் வந்தான். சரியா? அப்ப இந்த இடத்துல இப்படித்தான் வரும், பாகிஸ்தானியுன் தான் வரும். ஜாஅ ரஜுலுன் பாகிஸ்தானியுன். இத இப்ப நான் சொல்றேன். ரஅய்து அந்த சொல் விடுங்களே. நான் உதாரணமாக இப்ப ரஅய்துன்னா நான் கண்டேன் தானே. ரஅய்து என்ற சொல் இல்லாம வேற ஏதாவது சரி, எனக்கு உதாரணம் தானே. ரஅய்துன்னு சொல்லை போடுவோம். ரைட், சிம்பிளா விளங்கணுமே. ரஅய்து நான் கண்டேன், ரஅய்து நான் கண்டேன். இப்ப அடுத்த சொல், இப்ப ஒரு மனிதனை என்று வரக்கோல எப்படி வருமெண்டா ரஜுலுன் என்று வருமா, ரஜுலன் என்று வருமா? ரஜுலன். ஓகே, ரஜுலன், ரஜுலுன் என்ற சொல் வந்து ரஜுலன் என்று வரும். ரஅய்து ரஜுலன் மஃபூல் பிஹி, செயற்படு பொருள். ஓகே, அப்ப ரஅய்து ரஜுலன் நான் ஒரு மனிதனை கண்டேன். அப்ப ரஅய்து ரஜுலன் நான் ஒரு மனிதனை கண்டேன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த. அப்ப அங்கே எப்படி வருமெண்டா பாகிஸ்தானியன். வழங்கினா இப்ப உங்களுக்கு ரஅய்து ரஜுலன் பாகிஸ்தானியன், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதனை நான் கண்டேன். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எப்படி இருந்துச்சு? ஹல் அந்த, நீங்க, ஹல் அந்த வந்து இடவழி வந்துச்சு இல்லையா? இப்படி. ஓகே, பிரகட்ல என்ன இருந்த பாகிஸ்தானியுன் பாகிஸ்தானியத்துன் பாகிஸ்தானியா அண்டு இருந்துச்சு. அப்படித்தானே? பிரகட்ல இருந்ததை நான் உங்களுக்கு குயிக்கா போடுறேன்னு. பாகிஸ்தானியுன் என்பது ஒரு சொல்லாக இருந்த இந்த ஹரக்கத்து இருக்கல்ல, நாங்க அதான் ஹரக்கத்தை வச்சோம்னா. ரைட், பாகிஸ்தானியத்துன் என்பது இன்னும் ஒரு சொல்லாக இருந்துச்சு. அதே போல பாகிஸ்தானியா பாகிஸ்தானியன் என்று இன்னும் ஒரு சொல்லொன்று இருந்துச்சு. ஓகே ரைட். இப்ப இதுல வந்து நாங்க விடைய பார்த்தோம். ஹல் அந்த பாகிஸ்தான், இப்ப ஆண்பால் அந்த இன வந்து ஆண்பால் இருக்குதுன்னா தாவுக்கு ஃபத்ஹா வந்திக்குது. எனவே ரெண்டாவது விட பில. இது ரெண்டும் ஆண்பால் தான். பாகிஸ்தானியுன் என்பது ஆண்பால் தான், பாகிஸ்தானியன் என்பது ஆண்பால் தான். இந்த ரெண்டிலையும் எந்த விட பொருத்தம் என்று பார்த்தோம்? முதலாவது விடை தான் பொருத்தம் என்று பார்த்தோம், பாகிஸ்தானியுன். ஏன் காரணம் என்று சொன்னா பாகிஸ்தானியன் என்று வருவதாக இருந்தால் நஸ்பு செய்யக்கூடிய ஏதாவது வந்திருக்கணும், மஃபூல் பிஹி ஆக வந்திருக்கணும். விளங்கினா? ஆனா இங்க அப்படி இல்லை. ஹல் அந்த பாகிஸ்தானியுன், நீ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவனா? இப்ப இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். எப்படி என்றா எப்படி கேட்டேன் நீங்க பாருங்க. ரெண்டாவது நான் உதாரணம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி கேட்டேன்டா இப்படி வந்தால், ரைட், ஹல் அந்த என்ற சொல்லு பதிலாக ஹல் ரஅய்த என்று வருது. ஹல் ரஅய்த இது சொல்ல விடுங்கள, இதுவும் சரியா வரும். இந்த ரெண்டு சொற்கள்ல ஹல் ரஅய்த நீ கண்டியா இப்படி வந்தால், ஒருவேளை வந்தால் ஹல் ரஅய்த இப்படி வந்தால் பாகிஸ்தானியுன் பொருத்தமா பாகிஸ்தானியன் என்பது பொருத்தமா? பாகிஸ்தானியன் என்றா இது வந்து மஃபூல் பிஹில வந்திருக்குது. ஹல் ரஅய்த நீ கண்டாயா, பாகிஸ்தானியன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவனை நீ கண்டாயா என்றுதான் இந்த வாக்கியம் ஹல் ரஅய்த. அப்ப இந்த சொல் வந்து பாகிஸ்தானியன் என்று இருக்குது. சரியா? ஆனா கேள்விக்கு இந்த விட பொருத்தமானதாக இல்ல, ஆண்பாலாக இருந்தாலும், ஏன் நஸ்புடைய நிலைமையில இருந்தாலும் கேள்வி அந்த வாக்கியத்துல நஸ்புடைய நிலைமையில வரக்கூடிய அமைப்பில் இந்த சொல் இல்லை, மாற்றமாக இந்த சொல் தான் வரும், பாகிஸ்தானியுன் என்றதான் விடையாக வரும். சரியா? ஓகே, நான் நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு அது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ஓகே, நாலாவது பாருங்க. என்ன நாலாவது வாசிங்க பார்க்க. நாலாவது வாசிங்க. யுரீது உஸ்தாத்
இங்க நான் நுக்தான்னு மிஸ் ஆகிக்குது. யுரீதுல் உஸ்தாத் அத்தில்மீத என்ன விட வரும்? அல் ஜதீத், அல் ஜதீத, அல் ஜுதுத் என்ன விட வரும்? الجديد அல் ஜதீத். ஓகே, சிஃபத்தாக வந்திருக்குது. யுரீதுல் உஸ்தாத் ஆசிரியர் வேண்டுகிறார், அத்தில் மீத மாணவனை. ஆண் பாலிக்குது, ஒருமையில இருக்குது. எனவே அல் ஜதீத் என்று சொல்லிட்டா வரும். ஓகே ரைட். அப்ப யுரீதுல் உஸ்தாத் அத்தில் மீத அல் ஜதீத, அத்தில் மீத அல் ஜதீத, புதிய மாணவரை ஆசிரியர் வேண்டுகிறார், புதிய மாணவரை ஆசிரியர் வேண்டுகிறார். ரைட். அஞ்சாவது அல் முதாரிசு ஜதீதுன் ஜுதுதுன் ஜதீததுன் என்ன விட வரும்? அல் முதாரிசு என்ன விட வரும்? ஜதீதுனா ஜுதுதுனா ஜதீததுன்னா? جديد ஜதீதுன், ஜதீதுன். ஓகே, ஆசிரியர் புதியவர். ரைட். நாலாவது கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே பாருங்க. நாலாவது யுரீது கருத்து வேண்டுகிறார், அல் உஸ்தாத் என்றா ஆசிரியர். அப்ப யுரீதுல் உஸ்தாத் என்றா ஆசிரியர் வேண்டுகிறார், அத்தில் மீத மாணவனை. இங்க கருத்து தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. இங்க நாங்க இந்த தில்மீத் என்ற சொல்லுக்குரிய சிஃபத் பண்பு சொல்லத்தான் நாங்க தெரிவு செஞ்சு எழுதணும். அப்ப அத்தில்மீத் என்பது ஆண்பாலாக இருக்குது. ஒன்று எப்படி இருக்குது? ஆண்பால இருக்குது. அப்ப விடை அந்த சிஃபத்தும் வர்ணிக்கப்படுகின்ற அந்த அடைமொழியும் சரியா கட்டாயமாக ஆண்பால வரணும். அதே போல இது அலிப்லாம் வந்திருக்குது. எனவே அடைமொழியிலையும் அலிப்லாம் வரணும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, இங்க இருக்கிற விடகல்ல அல் ஜதீதா என்பது பெண்பால் இருக்குது. அத்தில் மீது தோண்டு வந்தால் அல் ஜதீதத்து என்பது சரியாக இருக்கும். எனவே அது பிழை. அல் ஜுதூத் என்பதும் பிழையான விடை. சரியா? அல் ஜதீத் என்பது தான் சரியான விடை. அல் ஜதீத். யுரீதுல் உஸ்தாத் அத்தில் மீத அல் ஜதீத, ஆசிரியர் புதிய மாணவரை வேண்டுகிறார் என்றுதான் விடையாக வரும். சரி, ஓகே. அடுத்த பாருங்க, கோடிடப்பட்ட சொற்களின் ஒத்தகருத்து சொல்ல இனம் கண்டு கோடிடுக. இது எக்ஸாம் பேப்பர்லையும் கட்டாயமாக ஒத்தகருத்து கேட்டு வாருது. சரி, இதுல பாருங்க, முதலாவது வாசிங்க பார்க்க. முதலாவது குயிக்க என்ன? முதலாவது வாக்கியம் வாசிங்க பார்க்க. வசலத்தில் மீது இலல் மதரசத்தி. கருத்து என்ன? மாணவன் பாடசாலைக்கு வந்தடைந்தான். மாணவன் பாடசாலைக்கு வந்தடைந்தான். அப்ப தில்மீத் என்ற சொல்லுக்கான ஒத்தகருத்து சொல் என்ன? வெரி குட். ஓகே, வீடியோல சந்திக்கிறேன்னா அத்தாலிப். அத்தாலிப் என்ற கருத்து என்னப்ப? மாணவன். ஓகே, அத்தாலிப். சரியா? இன்னும் ஒரு சொல்லொன்று நீக்குது. யாருக்கு தெரியும்? மாணவனை குறிக்கின்ற இன்னும் ஒரு சொல்லொன்று நீக்குது. தாலிப் என்றாலும் மாணவன், அத்தில்மீத் என்றாலும் மாணவன். இன்னும் ஒரு சொல்லொன்னு சொல்லுங்க பார்க்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அல் முத்தஅல்லிம். அல் முத்தஅல்லிம் என்ற கருத்து மாணவன். அல் முத்தஅல்லிம். சரியா? ரைட். ஓகே. அப்ப வசலத்தில் மீது இலல் மதரசா, இல்ல தில்மீத் என்ற சொல்லுக்கு கோடடிச்சு வந்திருக்குது. அப்ப தில்மீத் என்றால் மாணவன், அத்தாலிப் என்றாலும் மாணவன். அப்ப இதுதான் விடையாக வரும். அத்தாலிப் என்பதுதான் விட. அதுக்கு இன்னும் ஒரு ஒத்தகருத்து சொல்லணும்னு சொல்லி தந்தேன், அல் முத்தஅல்லிம். ஓகே. அப்ப அல் முஅல்லிமாண்டா யாரு? அல் முஅல்லிமாண்டா யாரு? ஆசிரியை. ஓகே, ஆசிரியை. அல் முஅல்லிமா என்ற சொல்லுக்கு ஒத்த சொல் வேற நீக்குது. உஸ்தாதா. அல் உஸ்தாதா வேற? அல் முதர்ரிஸா. ஓகே. அப்ப அல் உஸ்தாதா, அல் முதர்ரிஸா, அல் முஅல்லிமா எல்லாம்
ஆசிரியை என்ற கருத்துல வாருது. ரைட். ரெண்டாவது வாக்கியம் வாசிங்க வாக்க ரெண்டாவது. هذا ملعب كبير. ஹாதா மல்அபுன் கபீர் கருத்து என்ன? It's a big ground. ஓகே. அப்ப இதுல வந்து மல்அப் என்ற சொல்லுக்கு என்ன? மைதான். மைதான். மல்அபுன் மைதானும். சரியா? ரைட். மூணாவது வாக்கியம். هل أستاذ جديد. ஓகே. ஹல் அல் உஸ்தாது ஜதீதுன். நாங்க அலிஃப் லாமோட சேர்த்து வாசிக்கிற நேரம் ஹலில் உஸ்தாது. எப்படி வாசிக்கிற? ஹல் அல் உஸ்தாது அண்ட் இல்லாம ஹலில் உஸ்தாது ஜதீதுன். கருத்து என்ன? ஹலில் உஸ்தாத் ஜதீதன்டா ஆசிரியர் புதியவர். ஆசிரியர் புதியவரா? ஆசிரியர் புதியவரா? அப்ப இதுக்கு விட என்ன? அல் உஸ்தாத் சொல்லுக்கு அல் முதர்ரிஸ். அல் முதாரிசு. அல் முதாரிசு. ஓகே ரைட். அப்ப நாலாவது வாசிங்க. خرج الجد من البيت. خرج الجد من البيت. கருத்து என்ன? என்ன கருத்து? மீனிங்? பாட்டன் வீட்டிலிருந்து வெளியேறினான். பாட்டன் வீட்டிலிருந்து வெளியேறினான். ஓகே. அப்ப அல் பைத் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து சொல் என்ன? இல்ல المنزل. அல் மன்சில். வெரி குட். அல் பைத், அல் மன்சில், அத்தார் எல்லாம் வீடு என்ற கருத்துல வர. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், அரபு சொற்களை பொறுத்த மட்டில ஒத்த கருத்து சொல்லாக ஒத்த கருத்துல நாங்க பயன்படுத்தினாலும் அந்த மீனிங்ல வந்து டிஃபரெண்ட் இருக்குது என்றதை நான் சொல்லிக்கிறேன். பிரச்சனை இல்லை. அல் பைத் என்பது அல் மன்சில் வீடு. அப்ப அத்துக்கான கருத்து என்ன? அத்துக்கான் கடை. கடை. ஓகே. அல் மக்தபாண்டா நூலகம். நூலகம். சேசாலை நூலகம். ரைட். ஹரஜாண்டா வெளியேறினான். நுழைந்தானுக்கு என்ன சொல்றோம் நாங்க? நுழைந்தான். دخل. தஹல. வெரி குட். ஓகே. தஹல. தஹல என்ன? நுழைந்தான். சரி. அஞ்சாவது வாக்கியம் வாசிங்க. அஞ்சாவது. مدرسة في المدرسة. ரைட். உம்மி முதர்ரிசத்துன் ஃபில் மதரசா. உம்மி மதரசத்துன் ஃபில் மதரசா இல்ல, உம்மி முதர்ரிசத்துன் ஃபில் மதரசா. சரியா? ஓகே. உம்மி மதரசாண்டாலும் ஒரு சும்மா கருத்தொண்டிருக்கிற எனது தாய் ஒரு பாடசாலை அப்படின்டா. எனது தாய் கிட்ட நான் நிறைய விஷயங்கள் என்ன செய்யறேன்? படிக்கிறேன். எனது தாயே ஒரு பாடசாலை. அதல்லகினா உம்மி முதர்ரிசத்துன் ஃபில் மதரசா. உம்மி முதர்ரிசத்துன் ஃபில் மதரசா. என்னுடைய தாய் பாடசாலையில் ஒரு ஆசிரியை, கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியை. அப்ப உம்மி என்ன சொல்ல கொத்த கருத்து சொல்ல என்ன? வாலிதத்தி. 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 வாலிதத்தி என்ற என்னுடைய தாய், வாலிதி என்ற என்னுடைய தந்தை. அப்ப வாலிதண்டா கருத்து அபு. அப்பண்டா வாப்பா. வாலி. உம்மண்டா தாய். வாலிதத்துன். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க எதிர்கருத்து சொற்கள். ரைட். அது கீழால கோட் அடிச்சுக்கிற. அப்ப பொருத்தமான சொல்ல நீங்க சொன்னா சரி. நாங்க மேல பார்த்தோம் தால ஹுனா யா ஜக்கரியான்னு பார்த்தோம். இங்க இது ஹப் ஹுனாக்க யா ஜக்கரியா. அப்ப ஹுனாக்க என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன? ஹுனாக்கேண்டா ஹுனா. ஹுனாக்கேண்டா அங்கே. ஹுனாண்டா கருத்து இங்கே. சரியா? அப்ப இதுஹப் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து கேட்டு வந்தா என்ன? இதுஹபண்டா போ. இதுஹப் என்ற சொல்லுக்கு இதுஹபண்டா போ. அதுக்கு எதிர்கருத்து என்ன? ஆப்போசிட் வேர்டு தால். தால். சரியா? வா. ஓகே. ரெண்டாவது வாசிங்க. ரெண்டாவது. هو تلميذ جديد. ஹுவ தில்மீதுன் ஜதீதுன். அப்ப ஹுவ என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து எதிர்பால் சொல்லலையா? ரைட். ஓகே. ஹிய. ஹுவண்டா அவன், ஹியண்டா அவள். ரைட். ஓகே. ரைட். அடுத்த மூணாவது ஹாதிஹி தவாபி. هذه توابع سودانية. கருத்து தெரியுமா? ஹாதிஹி தவாபி சூதானியா. ஹாதிஹி தவாபி சூதானியாண்ட கருத்து என்ன? This is the Sudan stamp. This is and வருமா? This is the. Okay. This is. இது சூடான் நாட்டை சேர்ந்த முத்திரை. அப்படியா? இது அல்ல. ரைட். நீங்க சொன்னது நீங்க ப்ளூரல்ல சொன்னா இல்லாட்டி எப்படி என்ன விளங்கல. இது வந்து பன்மை. தவாபி. தவாபி அண்டா முத்திரைகள்.
முத்திரைகள். சரியா? அப்ப எப்படி வரும்? ஹாதிஹி தவாபி சூதானியான கருத்து, இவை சூடான் நாட்டு முத்திரைகளாகும். ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது சொல்லுங்க பார்க்க. These are Sudan stamps. these are சூடான் ஸ்டாம்ப்ஸ். ஓகே, அப்படித்தான் வரணும். இல்லைங்களா? ஹாதிஹி தவாபி சூதானியா. ரைட். இப்ப ஹாதிஹி என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல பொருத்தமான எதிர் சொல் என்ன? هذا ஹாதா. هذا ஹாதா. ஹாதா. சரியா? ஹாதா. ஹாவுலாயும் வராது. என்ன ஹாவுலா என்பது பன்மையிலிக்குது. ஹாதானி என்பதும் வராது. அப்ப ஹாதா என்பது பொருத்தமானதாக இருக்கும். ரைட். கேளு என்ன கேளு. ரைட். ஓகே, சரி. நாலாவது வாசிங்க. اذهب إلى الصف يا محمد. இதுஹப் இல சஃபியா முஹம்மத். ரைட். இட கருத்து என்ன? Muhammad, go to the class. நோ அப்படி வராது. முஹம்மத். ஓ முஹம்மத். ஓகே, முஹம்மத் கோ டு தி கிளாஸ். நீங்க கமாண்ட் பண்றீங்க தானே? சரிமா, நீங்க கமாண்ட்ல தானே சொல்றீங்க. இது முஹம்மத் கோ டு தி கிளாஸ். இதுஹப் இல சஃபியா முஹம்மத். இங்க வந்து யா முஹம்மதுன்னு வரக்கொள்ள நாங்க டிரான்ஸ்லேட் பண்ண கொள்ள ஓ முஹம்மத் அப்படி சொன்னா நல்லமான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப இதுஹப் என்ன சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன? தால. சரியா? இதுஹப் இல சஃபியா முஹம்மத். முஹம்மதே நீ வகுப்பறைக்கு செல். ரைட். ஹல் ஹுவ ஜதீத். இதுல ஜதீத் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன? கதீமா. கதீம். சரியா? ரைட். ஹல் ஹுவ ஜதீத். ஜதீத் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து என்ன? கதீம். அந்த எதிர்கருத்து. ரைட். ஜதீத், கதீம். இப்ப கசீர் என்ற கருத்து என்ன? அதிகமானது. கசீர் என்ற கருத்து அதிகமானது. மௌஜூதண்டா உள்ளது, இருக்கின்றது, உள்ளது என்ன கருத்துல வர. உதாரணமாக அபி மௌஜூதுன் ஃபில் பைத். என்னுடைய வாப்பா வீட்டுல இருக்கிறாரு. ரைட். மௌஜூத் இருக்கிறார். அல் முதீர் மௌஜூதுன் ஃபில் மக்தப். அதிபர் ஆபீஸ்ல இருக்கிறாரு. மௌஜூத் இருக்கிறார். ரைட். அப்ப அதுதான் கருத்து மௌஜூத். அப்ப இல்லை என்பதற்கு நாங்க அரபால் என்ன சொல்றோம்? இல்லை என்பதற்கு மௌஜூதண்டா இருக்கிறார். மாஃபி அல்ல, அந்த சொல் அல்ல. உங்களுக்கு தெரியும் அந்த பெரும்பாலும் காயிப் என்ற சொல். காயிபுன் தெரியுமா? காயிபுன். இப்ப மௌஜூத் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்னன்னு கேட்டா காயிபுன். காயிபுன். சரியா? பாருங்க. காயிபுன். காயிபுன் என்ற கருத்து அப்சென்ட். இல்லை என்பதும் கருத்து காயிபுன். மறைந்திருக்கிறது கருத்து என்ன? அது மறைகிறது. காப என்றாலும் மறைகிறது. காபத்தி ஷம்ஸ் சூரியன் மறைந்தது. சரியா? அப்ப அதுக்கும் நாங்க காப என்று சொல்லத்தான் பயன்படுத்துறது. ரைட். இப்ப ஒருத்தர் இல்ல மறைஞ்சிக்கிறாரு கிளாஸ்ல இல்ல கருத்து என்ன? காயிப். அவர் அப்சென்ட் ஆகிக்கிறாருன்றதுக்கு நாங்க காயிப் என்று சொல்ல பயன்படுத்துறோம். இப்ப மௌஜூத் என்ற சொல்லுக்கு நாங்க பயன்படுத்துற இன்னும் ஒரு ஒத்த சொல் தான் ஹாதிர் என்ற சொல். ஹாதிர் இருக்கிறார். ஆனா ஹாதிர் நான் இருக்கிறேன். விளங்கினா? அபி ஹாதிர் வாப்பா என்ற வாப்பா இருக்கிறாரு. அபி மௌஜூத். மௌஜூத் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து சொல் என்னென்ற ஹாதிர். ஆனா ரெண்டு சொற்களுக்கும் ஹாதிர் என்ற சொல்லுக்கும் மௌஜூத் என்ற சொல்லுக்கும் எதிர்கருத்து என்னன்னு பார்க்கல காயிப் என்ற சொல்ல எங்களுக்கு பயன்படுத்தலாம். அப்ப கசீர் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன? கசீர். கசீரண்டா கசீருக்கு எதிர்கருத்து தெரியாது. அப்படியா? கசீரண்டா அதிகமானது. கலீல். ஓகே, கலீல் எழுதி கொள்ளுங்க. சரியா? கசீரண்டா அதிகமானது. ரைட். கசீரண்டா அதிகமானது, கலீலண்டா கொஞ்சம். சரி, ஓகே ரைட். இதுல பார்த்தோம்னா இதுஹபண்டா போ, தஆலண்டா வா அப்படி என்று. ரைட். அது மாதிரி இப்ப அஸ்ரி என்ற சொல் இருக்குது. அஸ்ரி அண்டா கருத்து என்ன? அஸ்ரி விரை. விரைந்து சேர்ப்ப விரை. சரியா? அஸ்ரா கருத்து விரைந்தான். அஸ்ரி அண்டா விரை. இது வந்து ஹரஜாண்டா வெளியேறினான். உஹ்ருஜண்டா வெளியேறு.
சரியா? இங்க அலிப்பண்டு வந்தால் உஹ்ருஜ் என்று வந்தா கருத்து வெளியேறு, உதுகுல் என்றா நுழை, அப்படி வருமா? தஹல் என்றா நுழைந்தான், உதுகுல் நுழை, ஹரஜ வெளியேறினான், உஹ்ருஜ் என்றா வெளியேறு, அஸ்ரா விரைந்தான், அஸ்ரா விரை. ஓகே, அடுத்த பாருங்க, அடுத்த பகுதியா. ரைட், இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் கீழ் கோடிடுக. இதுல வந்து நாங்க குயிக்கா பார்க்கலாம். ஹல் அன்டி பாகிஸ்தானியத்துன், நைஜீரியுன், ஸ்ரீலங்கியுன், என்ன விட வரும்? பாகிஸ்தானியத் பாகிஸ்தானியத்துன் என்ற அந்தி பெண்பால வந்திருக்குது. நீ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவளா? ரைட். ஹுவ தில்மீதுன் நஷீத்துன் நசீத்துன், நசீத்துன் என்ற தில்மீதுன் என்பது ஆண்பால் சொல் இல்லையா, முதக்கர். அப்ப ஹுவ தில்மீதுன் நசீத்துன், அவன் உற்சாகமான ஒரு மாணவன். இப்ப நசீதத்துன் என்பதோ ஜதீதுன் என்பதோ விடையாக வராது. ரைட், உற்சாகமானவனா நசீத்துன். ஹிய குரத்தல் கதம், யல்அபு தல்அபு அல்அபு. ஹிய தல்அபு வெரி குட். தல்அபு குரத்துல் கதம். எஸ், ஹிய தல்அபு குரத்தல் கதம், அவள். ஹிய தல்அபு, ஹிய ஷி, ஏன்னா ஹிய தல்அபு குரத்தல் கதம், அவள் காற்பந்து விளையாடுகிறாள். யல்அபு வந்தா விளையாடுகிறான், அல்அபு வந்தா நான் விளையாடுகிறேன். சரியா? ரைட். ذهبت மீது அல் மதரசா. தில்மீது இலல் மதுரசதி. வெரி குட். ذهبت மீது இலல் மதரசதி. ذهب என்ற சொல் வந்தால் இலா என்ற ஹர்ஃப் ஜர்தான் வரும். ذهب இலா, ذهب இலா. சரியா? மாணவன் பாடசாலைக்கு சென்றான். அப்ப குறிப்பிட்ட சில வினை சொற்கள் வரக்கொள்ள அதோட சேர்த்து வரக்கூடிய ஹர்ஃப் ஜர் என்பது ஹர்ஃப் ஜர் எதுவென்றது தெரிஞ்சிருக்கணும். இப்ப ذهب வந்தா இலா வார மாதிரி, சாஃபர வந்தாலும் இலா என்ற ஹர்ஃப் ஜர் தான் பெரும்பாலும் வரும். சாஃபர இலா, ذهب இலா. ரஜா, ரஜாண்டா மீண்டான், திரும்பினான். அப்படி வரக்கொள்ள எங்கிருந்து மீண்டான் என்று வரக்கொள்ள மீன் என்பது வரும். ரஜஅது மினல் மதரசா, நான் பாடசாலையிலிருந்து திரும்பினேன். அப்ப ரஜா மீன், சில நேரம் ரஜா என்ற சொல்லோட மின் என்ற ஹர்ஃப் ஜர்ரும் வந்து இலா என்ற ஹர்ஃப் ஜர்ரும் வரலாம். உதாரணமாக ரஜஅது மினல் மதரசத்தி இலல் பைத், அப்படின்னா நான் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினேன், திரும்பி வந்தேன், அந்த கருத்துல வாரது. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, இதா நீங்க வாசிங்கம்மா கஞ்சாவத. ஹல் சதீகத்துக. ஹல் சதீகத்துக, ஹல் சதீகத்துக அல்லது கி, அது இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஹல் சதீகத்துக அல்லது ஹல் சதீகத்துக்கி. தாலிபுன் தாலிபத்துன் முதரிசுன், என்ன விட? விட என்ன வரும்? தாலிபுன், அப்படியா? தாலிபத்துன், தாலிபத்துன். ஏன் ஹல் சதீகத்து, ஹல் சதீகுக அல்ல, ஹல் சதீகத்துக. சரியா? அப்ப சதீகத்துன் என்பது பெண்பால், நண்பி. அப்ப ஹல் சதீகத்துக அல்லது கி, அது பிரச்சனை இல்லை. உன்னுடைய நண்பி. தாலிபுன் கேட்கலாமா? மாணவனா என்று கேட்கலாது. முதரிசுன், ஆசிரியரா என்று ஆண்பால கேட்கலாது. தாலிபத்துன், அப்ப பெண்பால தான் கேட்கணும். என்ன? ஹல் சதீகத்துக தாலிபத்துன், உன்னுடைய நண்பி ஒரு மாணவியா, மாணவியா என்று கேட்கிறது. சரியா? அப்ப இதை வந்து நுணுக்கமாக நீங்க அவதானிச்சா இந்த தா மிஸ் ஆகிறது வாழ்த்திக்குது. அவசரப்பட்டு நாங்க என்ன செய்யப்படாது, விடி அடிக்கப்படாது, கொஞ்சம் பார்க்கணும். ரைட். அப்ப ஹல் சதீகத்துக்கி அல்லது ஹல் சதீகத்துக்க, அந்த காக்கி என்பது இசு ஒன்று இல்லை. இந்த குறிப்பிட்ட இந்த இசு, இந்த பேரு சொல்தான் ஆண்பாலா பெண்பாலா என்றதை நீங்க அவதானிக்கணும். சரியா? ஓகே, ரைட். அடுத்து பாருங்க. ரைட், இவன். ரைட், இதை டிரான்ஸ்லேட் பண்ணட்டுமா? ரைட், கட்டாயமாக அவளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற வினா வந்து கட்டாய வினாவாக வரும் எக்ஸாம் பேப்பர்ல. இதெல்லாம் மிக சிம்பிளா இருக்கிறது. இப்போ நாசியில் நாங்க பின்னால படிக்கிற பகுதிகள் இருந்து தான் டிரான்ஸ்லேட்டுக்குரிய பகுதி கூடுதலாக வரும். சரியா? அப்ப அது கட்டாய வினாவும் கூட. எனவே நாங்கள் டிரான்ஸ்லேஷன் விஷயத்திலையும் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டி இருக்கும். ரைட், இதுல பாருங்க. இப்ப நாங்க இதெல்லாம் சிம்பிள் வாக்கியங்கள் பாருங்க. இவன் அப்துல்லா, இவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன், எப்படி வரும்? ரைட், இவன் அப்துல்லா, இவன் அப்துல்லான்றத நாங்க எப்படி எழுதுற? சொல்லுங்க பாக்க நீங்க.
ஹாதா அப்துல்லா. ஹாதா அப்துல்லா. சரியா? ரைட். ஹாதா அப்துல்லா. திருப்ப இவன் என்ற சொல் வந்து இருக்குது. நாங்க ஹுவ என்ற சொல்ல பயன்படுத்தி எழுதலாம். ஹுவ பாகிஸ்தானியுன். ஹுவ பாகிஸ்தானியுன் என்று எழுதினா சரி. ஹாதா அப்துல்லா ஹுவ பாகிஸ்தானியுன். சரியா? இவன் அப்துல்லா, இவன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன். ரைட். இப்ப நீங்க ஓகே, எக்ஸாம் பேப்பர்ல நீங்க என்ன செய்ய வேணும்னா ஹரக்கத்து வைக்க வேணும். சரியா? எக்ஸாம் பேப்பர்ல உங்களுடைய ஸ்கூல்ல ஹரக்கத்து வைக்க சொல்லி எழுதுறாங்களோ தெரியாது. நான் சொல்ல அந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத்தெல்லாம் வச்சு எழுத வேணும். ஹரக்கத் என்பது ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மத்து, சுக்கூனு, சத்து இதுகளை போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லையா? ரைட், ஓகே. இது முதலாவது. ரெண்டாவது, நான் ஒரு புதிய மாணவன். எனது பெயர் சிராஜ். இது எப்படி வரும்? أنا تلميذ جديد ஆ, சொல்லுங்க. அன أنا تلميذ جديد اسمي سراج. அன என்ற சொல்ல நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்களா. ஈஸியா. நூன் அன நூனோட அலிஃப் கொண்டு வருது. அன சரியா? நூனு பக்கத்துல அலிஃப் வரும். அன தில்மீதுன் நக்கிரால் எழுதணும். ஒரு ரெண்டு வரக்கொள்ள நாங்க அலிஃப்லாம் போடுறது இல்லை. ஒரு ரெண்டு வரக்கொள்ள நக்கிரால், அதாவது அலிஃப்லாம் இல்லாமத்தான் எழுதுற. அன தில்மீதுன் நான் ஒரு மாணவன். புதிய ஆண்டு வரக்கொள்ள புதிய ஆண்டு சொல்லுக்கு நாங்க என்ன சொல்ற? ஜதீதுன். அன தில்மீதுன் ஜதீதுன் நான் ஒரு புதிய மாணவன். அப்புறம் எனது பெயர் சிராஜ். இஸ்மி என்னுடைய பெயர் சிராஜ். என்னுடைய பெயர் சிராஜ். சரியா? வழங்கினா அவளுக்கு இது அன தில்மீதுன் ஜதீதுன். சரியா? இஸ்மி சிராஜ். ரைட். எனக்கு இந்த முத்திரை வேண்டும். சொல்லுங்க பாக்கி, இது எப்படி வரும்? எனக்கு இந்த முத்திரை வேண்டும். எனக்கு வேண்டும் அதை நாங்க எப்படி சொல்ற அரபால? உங்களுக்கு சொல் தெரியும், ஆனா நீங்க வேற மாதிரி மொழிபெயர்த்து பழகி இருப்பீங்க. எனக்கு வேண்டும் அத நீங்க எப்படி சொல்வீங்க? எனக்கு வேண்டும். உரீது. ஓகே, உரீது. நாங்க உரீது என்று சொல்ல பல வடிவங்கள்ல மொழிபெயர்க்கிறதானே. நான் வேண்டுகிறேன், நான் விரும்புகிறேன் நகரத்துல பயன்படுத்துற சந்தர்ப்பங்களும் இருக்குது. எனக்கு வேண்டும் என்ற சொல்லையும் நாங்க உரீது என்ற சொல்ல கொண்டு பயன்படுத்தலாம். உரீது எனக்கு வேண்டும். உரீது துஃபாஹன் எனக்கு ஒரு அப்பிள் பழம் வேண்டும். விளங்கினா? உரீது மௌசன் எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும். அப்ப நான் ஒரு வாழைப்பழத்தை வேண்டுகிறேன் என்று சொல்ல மேலும், ஆனா எனக்கு வேண்டும் என்ற கருத்துல பயன்படுத்த மேலும். உரீது கலமன் எனக்கு ஒரு பேனை வேண்டும். இங்க வந்து எனக்கு இந்த முத்திரை வேண்டும். அப்ப உரீது ஹாதிஹி தாபிஉன். சரி, இது சரியா? மத்தவங்க சொல்லுங்க பாக்க. உரீது ஹாதிஹி தாபிஉன். இது சரியா? இது சரியா? சொல்லுங்க, மத்தவங்க சொல்லுங்க. உரீது ஹாதிஹி தாபிஉன். சரியா? இது முதலாவது தாபி என்ற சொல் ஆண்பாலா பெண்பாலா? தாபி என்ற சொல் ஆண்பால் சொல்லா பெண்பால் சொல்லா? ஆண்பால் சொல். இப்ப ஹாதா என்று வருமா ஹாதிஹி என்று வருமா? ஹாதான்னு தான் வரும். ஓகே, அப்ப உரீது ஹாதா. ரெண்டாவது பாருங்க, இந்த முத்திரை என்று வரக்கொள்ள கட்டாயமாக அலிஃப்லா வரும். உரீது ஹாதா தாபி. உரீது ஹாதா தாபி எனக்கு இந்த முத்திரை வேண்டும். சரியா? நீங்க கொஞ்சம் அவதானிங்களா? சரியா? உதாரணமாக நல்லா பார்த்துங்க. சரியா? ரைட். இத பாருங்க. உதாரணமாக கலமுன் அண்டாக்கறது பேனை. உதாரணமா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி ஞாபகம். கலமுன் அண்டாக்கறது பேனை. அல் கலமு அலிஃப்லா வந்தால் இப்ப கலமுன்டா ஒரு பேனை.
கலமுன் என்ற கருத்து ஒரு பேனை, அல் கலமு கொண்ட வந்தா பேனை, அந்த ஒரு என்ற கருத்து இல்லா போற. சரியா? ரைட். இப்ப நீங்க பாருங்க, இஸ்மு இஷாராவோட நான் குறிப்பிட்ட சொல்ல பயன்படுத்தினா இப்படி கருத்து இருக்கிறது. ஹாதா இது, கலமுன் ஒரு பேனை, ஹாதா கலமுன் இது ஒரு பேனை. சரியா? ஹாதா கலமுன் இது ஒரு பேனை. இதுக்கு நான் இப்ப என்ன செய்யற தெரியுமா? கலமுன் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம போடுறேன். போட்டா ஹாதல் கலமு வரும். ஹாதல் கலமு கொண்டு வந்தால் இந்த பேனை. ஹாதல் கலமு என்ற கருத்து என்ன? இந்த பேனை. ரைட். ஹாதா கலமுன் இது ஒரு பேனை, ஹாதல் கலமு கொண்டு வந்தா இந்த பேனை. விளங்குற அவளுக்கு டிஃபரெண்ட். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, இது ஒரு பென்சில். பென்சிலை குறிக்கிற சொல் என்ன? பென்சில். மிருசாம். அப்ப ஹாதா சொல்லுங்க, மிருசாமுன். என்ன? சரியா? ஹாதா மிர்சாமுன் இது ஒரு பென்சில். இந்த பென்சில் என்று வரக்கொள்ள எப்படி வரும்? ஹாதல் மிருசாமு அலிஃப்லாம் வந்து வார. அலிஃப்லாம் வந்தால் இந்த என்ன கருத்துல வார? இஸ்மு இஷாராவுக்கு இந்த நேரத்துல வார. ஹாதல் மிருசாமு இந்த பென்சில் என்ன கருத்துல வார. ஹாதா மிர்சாமு நண்டா இது ஒரு பென்சில், ஹாதல் மிர்சாமு கண்டா இந்த பென்சில். சரியா? இதே இது பெண்பாலையும் அப்படித்தான். உதாரணமாக பெண்பால்ல, சரியா, ஹாதிஹி ஹாதிஹி ஹாதாட பெண்பால் என்ன? ஹாதிஹி ஹாதிஹி மதரசத்துன் அண்டா கருத்து என்ன? இது ஒரு பாடசாலை. என்ன? ஹாதிஹி மதரசத்துன் இது ஒரு பாடசாலை. இது இந்த பாடசாலை என்று நாங்கள் எழுதுறதாக இருந்தால் அலிஃப்லாம் போட்டு எழுதுறோம். ஹாதிஹில் மதரசா இந்த பாடசாலை. ஹாதிஹி மதரசத்துன் இது ஒரு பாடசாலை. ஹாதிஹில் மதரசாண்டு வரக்கொள்ள இந்த பாடசாலை என்று வரும். இந்த பாடசாலை. சரியா? ரைட். இப்ப அவளுக்கு சொல்லேலுமாக இருக்கும். ரைட். என்ன? எனக்கு இந்த முத்திரை வேண்டும். ரைட். பேசுங்க, ஆன்சர் பண்ணும். ரைட். எனக்கு இந்த முத்திரை வேண்டும். எப்படி வரும்? இப்ப உரீது. சரியா? உரீது என்ன சொல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா? உரீது. அடுத்தது எப்படி வரும்? இந்த முத்திரை என்று வரக்கொள்ள விளங்குனா இப்ப உங்களுக்கு உரீது எனக்கு வேண்டும். அப்ப உரீது என்ன சொல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் வேண்டுகிறேன் என்று சொல்ற மாதிரி எனக்கு வேண்டும் என்ற கருத்திலையும் பயன்படுத்துற. அப்ப உரீது ஹாதா தாபிஅ, உரீது ஹாதா தாபிஅ. இப்ப ஹாதா தாபிஅ என்றங்களுக்கு பயன்படுத்த இயலாது. அப்ப உரீது ஹாதா தாபிஅ எனக்கு இந்த முத்திரை வேண்டும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப எனக்கு இந்த பேனை வேண்டும் எப்படி சொல்றோம் நாங்க? எனக்கு இந்த பேனை வேண்டும். ஹாதல் கலம், உரீது ஹாதல் கலம். விளங்கினா? ஹாதல் கலம் அலிஃப்லாம் கலம் என்ற சொல்லுக்கு வரும். உரீது ஹாதல் கலம். ரைட். அப்ப எனக்கு இந்த பென்சில் வேண்டுமென்றா உரீது ஹாதல் மிர்சாம். விளங்கினா இப்போ உங்களுக்கு? சரியா? அப்ப ஹாதா மிர்சாமுன் என்றால் இது ஒரு பென்சில், ஹாதல் மிர்சாம் என்றால் இந்த பென்சில். அப்ப உரீது ஹாதல் மிர்சாம் என்றால் எனக்கு இந்த பென்சில் வேண்டும். ரைட். வேண்டும். நாலாவது, உனது தேசம் என்ன? அதுக்கு எப்படி நீங்க எழுதுவீங்க? உனது தேசம் என்ன? வெரி குட். மா ஜின்சியத்துக, மா ஜின்சியத்துக, மா ஜின்சியத்துக உனது தேசம் என்ன? அவனுடைய பெயர் அஹ்மத். அது எப்படி எழுதுற? அவனுடைய பெயர் அஹ்மத். இஸ்முஹு அஹ்மத். இஸ்முஹு அஹ்மத். சரியா? இஸ்முஹு இஸ்மி என்றா என்னுடைய பெயர், இஸ்முஹு அண்டா அவனுடைய பெயர் அஹ்மத். இஸ்முஹு அஹ்மத் அவனுடைய பெயர் அஹ்மத். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, இது நாங்க லேசி இத ஒவ்வொருத்தர சொல்லுங்க பார்க்க என்ன. ரைட். வாசிங்க பார்க்க முதலாவது வாக்கியத்தை.
ஹாத்தி I need an apple துஃபாஹத்தன் and banana. I need an apple and banana. சரியா, ரைட், ஓகே. ஹாத்தி துஃபாஹத்தன் வ மௌஸதன். ஹாத்தி ஐ நீட் அண்டு வருமா அல்லது கிவ் மீ என்று வருமா, என்ன எப்படி வரும்? I need. ஐ நீட் அப்படியா, ரைட். ஹாத்தி என்ன கருத்து என்ன? இப்ப என்ன ஹாத்தி என்றா தா என்ன தா, ஹாத்தி தா. துஃபாஹத்தன் Apple பழம். அப்பிள் பழம் ஒன்றையும் வ மௌஸதன் வாழைப்பழம் ஒன்றையும் எனக்கு தா தா. சரியா, அப்ப இது நக்கிரா இருக்குது இல்லையா, அலிஃப்லாம் இல்லாம இருக்குது, ஒருமே இருக்குது. எனவே நாங்க மொழிபெயர்க்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த ஒரு என்ற கருத்துல பயன்படுத்துறது நல்ல. ஹாதி துஃபாஹத்தன் வ மௌஸதன். எனக்கு ஒரு Banana. எனக்கு ஒரு அப்பிள் பழத்தையும் வாழைப்பழத்தையும் ஒரு வாழைப்பழத்தையும் தா. ரைட். ரெண்டாவது வாசிங்க பார்க்க. ரெண்டாவது المدرس يريد التلميذ النيجيري. ரைட். அல் முதர்ரிசு யுரீது அத்தில்மீத அந்நைஜீரிய. ரைட். கருத்தாவ சொல்லுங்க. The teacher warned the Nigerian student. The teacher was the Nigerian student. Nigerian student. ஓகே, அப்ப எப்படி வரும்? நான் தமிழ்ல சொல்லுவேன்னா, நிறைய பேர் தமிழ்ல தானே மீடியம். ரைட், ஓகே. ஆசிரியர் நைஜீரியன் மாணவனை நாட்டின். ரைட், ஓகே. ஆசிரியர் நைஜீரியா நாட்டை சேர்ந்த மாணவரை வேண்டுகிறார். சரியா, ஆசிரியர் நைஜீரியா நாட்டை சேர்ந்த மாணவரை வேண்டுகிறார். ரைட், ஓகே. மூணாவது வாசிங்க. மற்றவங்களும் கதைக்கலாம். மூணாவது வாசிங்க. ஹாதிஹி தவாபி சூதானியா. நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம்னா ஹாதிஹி தவாபி சூதானியா, இவை சூடான் நாட்டு முத்திரைகளாகும். ஓகே, தவாபி தாபி அண்ட முத்திரை, தவாபி அண்ட கருத்து முத்திரைகள். நாலாவது அன அல் அபு அல் தாயிரா. அல் குரத்த தாயிரா கருத்து என்ன? வாலிபால். வாலிபால். ரைட், சரியா. அன அல் அபு அல் குரத்த தாயிரா. ரைட். கருத்து எப்படி சொல்லுங்க பாக்க. அன அல் அபு அல் குரத்த தாயிரா. நான் வாலிபால் விளையாடி. ஓகே. அல் அபு வாலிபால் என்பது ஆங்கில சொல் இல்லையா? கூடைப்பந்தா இல்ல, கூடைப்பந்து. குரத்து சல்ல, கரப்பந்து. சரியா, கரப்பந்து. ஆனா அல் அபு அல் குரத்த தாயிரா, கூடைப்பந்துக்கு நாங்க சொல்றது குரத்து சல்லாண்டு, குரத்து சல்லா. சரியா, அப்ப அல் குரத்து தாயிராண்டா கரப்பந்து. ரைட். இப்ப அன அல் அபு அல் குரத்த தாயிரா, நான் கரப்பந்து விளையாடுகிறேன். அஞ்சாவது உஸ்குத் அன்த அனா அஸ்அலு அஹ்மத். இந்த கருத்து எப்படி வரும்? You shut up, I ask Ahmed. You shut up, I ask Ahmed. Right, okay. நீ மௌனமாக இரு. உஸ்குத் அன்த, நீ மௌனமாக இரு. அனா அஸ்அலு அஹ்மத், நான் அஹ்மதிடம் கேட்கிறேன், வினவுகிறேன். சரி, இது கிளியரா அவளுக்கு? ரைட். எளிமையான வாக்கியங்கள். ரைட், ஓகே. ரைட், இதை பார்ப்போம். ரைட். இப்ப நீங்க இந்த சொற்களுக்கு வாக்கியம் அமைக்கலுமான்னு பாருங்க. அந்த ஹாதா முமர்ரிதத்துன் இஸ்மி ஜதீதுன் ஜமீலுன் ஹிய அல்அபு முஹம்மத் அஹ்லன். நீங்க என்ன செய்யுங்கண்டா, நான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பி வைக்கிறவோட குரூப்ல பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணியோ அல்லது பேப்பர்ட PDF பார்த்தோ நீங்க என்ன செய்யுங்க, இந்த குறிப்பிட்ட சொற்களுக்கு நீங்க வாக்கியம் அமைச்சு எந்த வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறதானே அதுக்கு கட்டாயமா அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அந்த அந்த என்ற சொல்ல வச்சு பொருத்தமான கருத்துள்ள ஒரு வாக்கியம். ஹாதா ஹாதா என்ற சொல்ல வச்சு கருத்துள்ள ஒரு வாக்கியம். நீங்க மிச்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எத்தனை சொற்கள் எழுதுற அப்படியெல்லாம் இல்லை. கருத்து அதாவது கருத்தை தரக்கூடிய வாக்கியமாக இருந்தா சரி, ஜும்லா முஃபீதா, அது செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட்.
அடுத்த பாருங்க, பின்வரும் வாக்கியங்களை பெண்பாலாக மாற்றி எழுதுக. அடுத்து சொல்லுங்க பார்க்க. ஹல் அந்த சுஊதியுன், இது எப்படி மாத்துறது? சௌதியத்துன் இது மட்டும் மாறுமா? சுஊதியுன் என்பது மட்டும் மாறுமா? அந்த அந்தியாக மாறும். ஏன்னா ஹல் அந்த என்பது ஹல் அந்தி சுஊதியத்துன், நீ சவுதி நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணா? ரைட், ஓகே. ஹல் அந்தி சுஊதியத்துன். ரைட். இரண்டாவது, நஅம் அன சுஊதியுன், அது எப்படி மாறுக? நஅம் நஅம் சௌதியத்துன் அன சுஊதியத்துன். நஅம் அன சுஊதியத்துன். சரி. அது பாருங்க, தில்மீதுன் அவ் முதரிசுன். தில்மீதத்துன் அவ் முதரிசத்துன், மாணவனா அல்லது ஆசிரியரா, அத்தனை கருத்து. அப்ப தில்மீதத்துன் மாணவியா, அவ் முதரிசத்துன் அல்லது ஆசிரியையா. ஹல் ஹாதா உஸ்தாதுன். هل هذه أستاذة؟ வெரி குட். ஹல் ஹாதிஹி உஸ்தாதத்துன். ஹாதா என்ற அந்த இஸ்மு இஷாரா சுட்டு பெயர் ஹாதிஹி என்று மாறும். ஹல் ஹாதிஹி உஸ்தாதத்துன். உஸ்தாதத்துன். ரைட். நாம் ஹாதா உஸ்தாதுன். நாம் ஹாதிஹி உஸ்தாதத்துன். நாம் ஆம் ஹாதிஹி உஸ்தாதத்துன், இவர் ஒரு ஆசிரியை. ஹாதிஹி உஸ்தாதத்துன். அன மாலிசியுன். அன மாலிசியுன். أنا ماليزيتون அன மாலிசியத்துன். ஹல் அன்த நைஜீரியன். هل أنت نيجيرية ஹல் அன்தி நைஜீரியத்துன். லா அன கானியுன். لا أنا غنية அன கானியத்துன். ரைட். உரீது தில்மீத அல் ஜதீத. أريد تلميذة جديدة உரீதத்து என்று வருமா? புரியுது. உரீது அதுல மாற்றம் இருக்குமா ஏதாவது? இல்ல இல்லையா? உரீதுதான், அது ஒரு வினை சொல். உரீது என்றா எனக்கு வேண்டும். ஒரு ஆணாக இருந்தாலும் உரீது என்று தான் சொல்றது, ஒரு பெண்ணாக இருந்தாலும் உரீது என்று தான் சொல்றது. உதாரணமாக நான் கேட்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உரீது கலமன், எனக்கு ஒரு பேனை வேண்டும். இப்ப ஹப்சா நீங்க கேட்கிறதாக இருந்தாலும் உரீது கலமன், எனக்கு ஒரு பேனை வேண்டும். அங்க எந்த மாற்றம் இல்லை. சரியா? அது கலம்ல ஆண்பால் பெண்பால் அப்படின்னு இல்லை. ரைட். இப்ப இதுல அத்தில்மீத் என்ற சொல் வந்திருக்குது இல்லையா? தில்மீத் என்ற மாணவன். இப்ப நான் சொல்றேன், உரீது அத்தில்மீத அல் ஜதீத, புதிய மாணவரை நான் வேண்டுகிறேன், அல்லது எனக்கு புதிய மாணவர் வேண்டும். புதிய மாணவரை நான் வேண்டுகிறேன். இப்ப என்ன மாதிரி ஒரு லேடி டீச்சர் ஒன்று, ஒரு பெண் டீச்சர் ஒன்று வந்தாலும் அவவும் எப்படி சொல்லுவாண்டா, உரீது மாணவர் என்றால் அத்தில் மீது அல் ஜதீத, மாணவியாக இருந்தால் அத்தில் மீதத்த அல் ஜதீதத்த. நீங்க விளங்கி கொள்ளுங்க, உரீது என்ற சொல்லில எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு ஆண் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் சொல்வதாக இருந்தாலும் சரி, உரீது தான். பின்னுக்கால வரக்கூடிய சொல்லத்தான் நாங்க என்ன செய்யற, ஆணுக்கு ஆண்பால் சொல்ல பெண்பாலாக மாத்துறதா இருந்தா மாத்துற. இப்ப அத்தில் மீது அல் ஜதீத என்ற சொல்ல அத்தில் மீதத்த அல் ஜதீதத்த என்று நாங்க மாத்துறது. சரியா? ரைட். 10வது ஜதீதத்துன். ஹாதா முதர்ரிசுன் ஜதீதுன் அண்டிக்கிற இல்லையா? இவர் ஒரு புதிய ஆசிரியர் அண்டிக்கிறத நாங்க மாத்த கொள்ள ஹாதிஹி முதர்ரிசத்துன் ஜதீதத்துன் என்று மாறும். சரியா? ரைட், ஓகே. இவர் ஒரு புதிய ஆசிரியை. ரைட். இது ஒரு பந்தி அல்ல, ஒரு ஹிவார், ஒரு டயலாக் கொண்டு இருக்குது இல்லையா? அந்த டயலாக்கை வச்சு கீழே உள்ள வினாக்களுக்கு விடை எழுதிட்டு வரட்டாம். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க செஞ்சு கொண்டு வாங்கும். சரியா? இந்த கேள்விய ரைட். நான் உங்களுக்கு அதை குயிக்காக சொல்லித்தரேன். பாருங்க, நாங்க ஏற்கனவே படிச்ச ஒரு பாடம் தான். உரீது தில்மீத அன் நைஜீரிய, எனக்கு நைஜீரியா நாட்டை சேர்ந்த மாணவன் வேண்டும், அதாவது நைஜீரியா நாட்டை சேர்ந்த மாணவனை நான் வேண்டுகிறேன். அல் முதரிசு யுரீது அத்தில்மீத நைஜீரியா, நாங்க இதை பார்த்தோம் இல்லையா? ஆசிரியர் நைஜீரியா நாட்டை சேர்ந்த மாணவரை வேண்டுகிறார். ஹசன் சொல்றாரு. முதரிஸ் சொல்றாரு அத்தில்மீத அன் நைஜீரிய அல் ஜதீத, நைஜீரியா நாட்டை சேர்ந்த புதிய மாணவரை
என்று அவர் சொல்றாரு. அப்ப அல்லது புதிய மாணவர் மீது அந்நைஜீரியு அல் ஜதீது, நைஜீரியா நாட்டை சேர்ந்த புதிய மாணவர். மஸ்முக், உன்னுடைய பேர் என்ன? இஸ்மி அஹ்மத், என்னுடைய பேர் அஹ்மத். இஸ்முஹு அஹ்மத் யா உஸ்தாத், உஸ்தாதே அல்லது ஆசிரியரே, அவனுடைய பேர் அஹ்மத். மா ஜின்சியத்துக, உனது தேசம் என்ன? அனகானியுன், நான் கானா நாட்டை சேர்ந்தவன். வ அன்த, நீங்க? மஸ்முக், உன்னுடைய பேர் என்ன? அன அப்துல்லாஹ், நான் அப்துல்லாஹ். அன சூமாலியுன், நான் சோமாலியா நாட்டை சேர்ந்தவன். சரியா? வ அன்த, நீங்க? மஸ்முக், உன்னுடைய பேர் என்ன? அன சுலைமான், நான் சுலைமான். அன காம்பியுன், காம்பியுன் என்ற கருத்து என்ன? என்ன காம்பியுன் என்றா தெரியுமா யாருக்காவது? காம்பியுன் தெரியுமா பிள்ளைகள்? தெரியுமா தெரியவா? சொல்லுங்க. தெரியாதுண்ணா. காம்பியா, சரியா? அது வெஸ்ட் ஆப்பிரிக்கா. வெஸ்ட் ஆப்பிரிக்காண்டா எங்க? மேற்கு ஆப்பிரிக்கானா? மேற்கு ஆப்பிரிக்கால உள்ள ஒரு நாடு. சரியா? காம்பியா. காம்பியா கேள்விப்பட்டிருக்கிற? அப்படி ஒரு நாடு உண்டு இல்லையா? காம்பியா, சரியா? ஆப்பிரிக்கா கண்டத்தில மேற்கு பகுதியில இருக்கின்ற ஒரு நாடுதான் த காம்பியா. காம்பியா, சரியா? அது அரபால எழுதக்கொள்ள காம்பியா. காம்பியா கையில தான் எழுதுறது. சரியா? அப்ப ரைட். காம்பியூன் என்ற கருத்து என்ன? அந்த காம்பியா நாட்டை சேர்ந்தவன். ரைட், ஓகே. ரைட், ஓகே, சரி. ரைட், அடுத்த பாருங்க. மஸ்முக், உன்னுடைய பேர் என்ன? அன அபூபக், நான் அபூபக். அன சூதானியூன், நான் சூடான் நாட்டை சேர்ந்தவன். அப்ப ஆசிரியர் சொல்றது அஜீப். சரியா? அந்த மஸ்முக், ஆச்சரியமானது. மேலும் உன்னுடைய பேர்? இஸ்மி ஹசன், என்னுடைய பெயர் ஹசன். மா ஜின்சியத்துக், உன்னுடைய தேசம் என்ன? அன நைஜீரியுன், நான் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவன். தஆலஹுனா, இங்கே வா. அந்தல் மத்ரூப், நீ தான் வேண்டப்பட்டவன், நீ வேண்டப்பட்டவன். அப்ப இதுல 5 வினாக்கள் இருக்குது. 5 வினாக்களுக்குமான விடைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல செஞ்சு கொண்டு வாங்க. அப்ப நான் உங்களுக்கு 2 பயிற்சி தந்திருக்கிறேன் இந்த பேப்பர்ல இருந்து. ஒன்று, இந்த 10 சொற்களுக்குமான கருத்தை வச்சு நீங்க வாக்கியம் அமைக்கணும். அடுத்த இந்த ஹிவார், இந்த டயலாக், இந்த உரை பகுதியை வாசிச்சு உரைநடை, அந்த உரையாடலை வாசிச்சு விடை எழுதணும். சரியா? இதோட சேர்த்து இப்ப நீங்க கட்டுரை எழுதி பழகிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? இப்ப உம்மி என்ற சொல் என்னுடைய தாய், உஸ்ரதி என்றா என்னுடைய குடும்பம், அன என்றா நான். இப்ப இந்த தலைப்புல ஒரு 10 வாக்கியம் எழுதணும். இதுல 5 வாக்கியம் தான் கேட்டிருக்கிறேன். ஆனா எக்ஸாம்ல 10 வாக்கியம் வரும். அப்ப நீங்க அப்படி எழுதி பழகிக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு தாராங்களா ஸ்கூல்ல? என்ன மாதிரி? இல்ல. ரைட். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு தலைப்பை நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். இதுல ரைட், ஓகே. கொஸ்டின்ஸ் வழங்கலையா? ரைட். அந்த உரையாடல்ல வந்திருக்கின்ற வினாக்கள், சரியா? அந்த உரையாடல்ல வந்திருக்கின்ற வினாக்களை கொஞ்சம் பாருங்க. ரைட், வினாக்களை பாருங்க. முதலாவது வினா, ரைட், முடியுங்களா? ரைட், முதலாவது வினா பாருங்க. மை யுரீது அல் முதாரிஸ், மை யுரீது அல் முதாரிஸ், ஆசிரியர் யாரை வேண்டுகிறார்? அதான் கருத்து. மன் யுரீது அல் முதாரிஸ், ஆசிரியர் யாரை வேண்டுகிறார். இரண்டாவது, மா ஜின்சியத்து அஹ்மத், அஹ்மதுடைய தேசம் என்ன. மூணாவது, மா ஜின்சியத்து அப்துல்லாஹ், அப்துல்லாஹின் தேசம் என்ன. நாலாவது, மா ஜின்சியத்து சுலைமான்,
சுலைமானின் தேசம் என்ன? ரைட், ஓகே, நேஷனாலிட்டி என்ன அவங்க சொல்றத. அடுத்து 5வது, மஸ்முத்தில் மீர் அசூதானி, சூடான் நாட்டை சேர்ந்த மாணவனின் பெயர் என்ன? மஸ்முண்டா பெயர் என்ன? அத்தில் மீர் அசூதானி, சூடான் நாட்டை சேர்ந்த மாணவனின் பெயர் என்ன? சரியா? ரைட், ஓகே, ரைட். இப்போ நாங்க அந்த கட்டுரை தலைப்புல ஒரு தலைப்புல நாங்க இன்ஷால்லா பார்ப்போம். ரைட், அதுல முதலாவதாக நாங்க இன்ஷா அல்லாஹ் உம்மிய பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்கு இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளலுமா? உம்மி ஏழுமா? ரைட், பாருங்க, உம்மி என்னுடைய தாய். ரைட், முதலாவதாக நாங்க என்னுடைய தாயின் பேரை நாங்க சொல்லுவோம். என்ன? இஸ்மு உம்மி ஃபாத்திமா. நீங்க இது ஃபாத்திமா என்பது ஒரு பொது பெயராக சொல்லிக்கிறோம். நீங்க உங்களோட உண்மையான பேரை நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரியா? ஃபாத்திமா அல்லது ஜைனப், உம்மு குல்சூம், சித்தி, என்னென்னமோ அந்த பேர்களுக்கும் தானே அவங்களோட உம்மோட பேரை நீங்க போடுங்க. ரைட், அப்ப நீங்க அந்த இடத்துல நான் சும்மா இடைவெளியில நீங்க உங்களோட உம்மோட பேரை போட்டுக்கொண்டா சரி. இஸ்மு உம்மி, என்னுடைய தாயின் பெயர். இஸ்மு உம்மி, என்னுடைய தாயின் பெயர். ரைட், ஓகே. அப்ப 2வது, உம்மி என்னுடைய தாய் என்ன வேலை செய்யற? என்னுடைய தாய் யாரு? இப்ப நீங்க விரும்பினமாய் போடலாம். இப்ப இல்ல ஒரு சொல்ல நிற்குது, உங்களுக்கு இது புதிய சொல்லாக இருக்கலாம். ரப்பத்துல் பைத். ரப்பத்துல் பைத் என்ற கருத்து அந்த வேலைகள் போகாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்க ரப்பத்துல் பைத் என்ன சொல்ல பயன்படுத்துறோம். ரப்பத்துல் பைத். சரியா? ரப்பத்துல் பைத். ஓகே, ரப்பத்துல் பைத், ரப்பத்துல் பைத் அந்த சொல். அல்லது உங்களோட உம்ம டீச்சரா இருந்தா உம்மி முஅல்லிமத்துன், என்னுடைய தாய் ஒரு ஆசிரியை. அல்லது ஒரு டாக்டராக இருக்கிறதா இருந்தால் உம்மா பத்து எழுத கொள்ள பெண்பால் தான் எழுதுற. பாருங்க, முஅல்லிமத்துன், தபீபத்துன், முமர்ரிலத்துன். சரியா? அப்ப உம்மி முஅல்லிமத்துன், என்னுடைய தாய் ஒரு ஆசிரியை. உம்மி தபீபத்துன், என்னுடைய தாய் ஒரு டாக்டர். உம்மி முமர்ரிலத்துன், என்னுடைய தாய் ஒரு நேர்ஸ். சரியா? இப்ப நீங்க உம்மி தாலிபத்துன் என்று சொல்ல போடலுமா? என்னுடைய தாய் ஒரு மாணவி என்று அப்படி போடலாம் இல்லையா? அப்ப சும்மா கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் எழுதப்படாது. ரைட், அல்லது முஹாமியத்துன் அந்த கருத்து என்ன? லோயர். உம்மி முஹாமியத்துன். சரியா? என்னுடைய தாய் ஒரு லோயர். ரைட், அப்ப பொருத்தமான அந்த உம்மை செய்யறத நீங்க போடலாம். எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எதையும் எழுதலாம். நீங்க உம்மை செய்யறதே தான் எழுதணும் வண்டி இல்லை. எக்ஸாம் பேப்பர்ல நீங்க ஒரு உம்மா உதாரணமாக டாக்டர் இல்லாட்டியும் உம்மி தபீபத்துன் என்று சொன்னா பேப்பரை திருத்த வாரவரு தேடி வாரில்ல. உடம்பு டாக்டரா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கறது தேடி வாரில்ல. நீங்க பொருத்தமான சொல் எழுதினா சரி. உம்மி தபீபத்துன் எதையும் எழுதலாம். சரியா? ஆனா உண்மையிலே உம்மமார் எல்லாரும் இந்த பாத்திரத்தில் இருக்கிறவங்க தான். நேர்ஸாக இருக்கிறாங்க, டாக்டர் ஆகிக்கிறாங்க, டீச்சர் ஆகிக்கிறாங்க, ஒரு லோயர் ஆகிக்கிறாங்க. எல்லா வைபாகத்திலையும் எல்லா வீட்டிலும் இருக்கிற உம்மமார் எல்லாரும் இருக்கிறாங்க. சரியா? ரைட், ஓகே. எனவே நீங்க எது எழுதினாலும் அது பிழை இல்லை. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற பெண்ணாகவே இருக்கணும்னு இல்லை. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, உம்மி நஷீதத்துன் வதகியத்துன். உம்மி என்னுடைய தாய், நஷீதத்துன் ஆக்டிவ் ஆனவள், சுறுசுறுப்பானவள். நஷீதத்துன் சுறுசுறுப்பானவள். மேலும் வதகியத்துன் விவேகமானவள். என்ன? ரைட், ஓகே. அவங்க மிச்சம் நல்ல இன்டெலிஜென்ட் ஆனாக்களத்தான் இருப்பாங்க. உம்மி நஷீதத்துன் வதகியத்துன், என்னுடைய தாய் உற்சாகமானவள் மேலும் விவேகமானவள். ரைட், அப்ப நஷீத்துன் தக்கியுன் நீங்க தனிச்சொல்லாக அதாவது தனி வாக்கியமாக நீங்கள் தான். மேலும் உம்மி நஷீதத்துன், என்னுடைய தாய் உற்சாகமானவள். அடுத்த வரியில அடுத்த வாக்கியமாக உம்மி தக்கியத்துன், என்னுடைய தாய் விவேகமானவள் என்றதும் மேலும். சரி, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நாங்க ஒரே வாக்கியமாக எழுதிக்கிறோம். ரைட், 4வது பாருங்க, உம்மி துஅல்லிமுனி ஃபில் லைலி. உம்மி என்னுடைய தாய், துஅல்லிமுனி எனக்கு கற்பிக்கின்றாள்.
துஅல்லிமுனி துஅல்லிமுனி எனக்கு கற்பிக்கின்றாள் பிள்ளைலி இரவு நேரத்தில் இரவில். அப்ப உம்மி துஅல்லிமுனி பிள்ளை எனக்கு என்னுடைய தாய் இரவில் கற்பிக்கின்றாள். அஞ்சாவது உம்மி என்னுடைய தாய் தன்சஹுனி 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 எனக்கு உபதேசம் செய்கிறாள். தன்சஹுனி என்ற கருத்து என்ன? எனக்கு உபதேசம் செய்கிறாள். இப்ப உம்மி தன்சஹுனி என்னுடைய தாய் எனக்கு உபதேசம் செய்கின்றாள். தாயிமன் தாயிமன் என்ற கருத்து எப்போதும். அப்ப உம்மி தன்சஹுனி தாயிமன் என்னுடைய தாய் எனக்கு எப்போதும் உபதேசம் செய்கின்றாள். எப்படி? அல்லா அக்திப நான் பொய் சொல்லக்கூடாது. அல்லா அக்திப நான் பாருங்க நீங்க அல்லா அக்திப அல்லா அக்திப நான் பொய் சொல்லக்கூடாது என்று என்னுடைய தாய் எப்போதும் எனக்கு உபதேசம் செய்கின்றாள். அபதா அபதான ஒருபோதும். அப்ப அல்லா அக்திப அபதான ஒருபோதும் நான் பொய் கூறக்கூடாது பொய் சொல்லக்கூடாது என்று என்னுடைய தாய் எனக்கு எப்போதும் உபதேசம் செய்கின்றாள். உம்மி தன்சஹுனி தாயிமன் அல்லா அக்திப அபதா. ரைட். ஆறாவது உம்மி என்னுடைய தாய் துர்சிதுனி இலல் அஹ்லாக் துர்சிதுனி என்ற எனக்கு வழிகாட்டுகிறாள். உம்மி துர்சிதுனி உம்மி துர்சிதுனி துர்சிதுனி எனக்கு வழிகாட்டுகிறாள். சரியா? எனக்கு வழிகாட்டுகிறாள். எதன் பக்கம்? இலல் அஹ்லாக் நற்குணங்களின் பக்கம் நட்பண்பாடுகளின் பக்கம் எனக்கு வழிகாட்டுகிறாள். சரி, இது ஆறாவது. ஏழாவது பாருங்க. உம்மி என்னுடைய தாய் துஇத்து அத்ஆம துஇத்து தஆம உணவு சமைக்கின்றாள். உம்மி துஇத்து தஆம என்னுடைய தாய் உணவு சமைக்கின்றாள். லிஅஃப்ராதில் உஸ்ரா குடும்ப அங்கத்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது குடும்ப அங்கத்தவர்களுக்கு என்னுடைய தாய் என்ன செய்கிறாள்? உணவு சமைக்கின்றாள். உம்மி துஇத்து தஆம லிஅஃப்ராதில் உஸ்ரா. எட்டாவது பாருங்க. உம்மி துனல்லிஃபுல் பைத தாயிமன் என்னுடைய தாய் துனல்லிஃபு சுத்தப்படுத்துகின்றாள். அல் பைத வீட்டை தாயிமன் எப்போதும். உம்மி துனல்லிஃபுல் பைத தாயிமன் என்னுடைய தாய் எப்போதும் வீட்டை சுத்தப்படுத்துகின்றாள். துனல்லிஃபு. அடுத்த பாருங்க. உசாயிது உம்மி உசாயிது உம்மி என்னுடைய தாய்க்கு நான் உதவி செய்கிறேன். ஃபி இஅதாதி தஆமி உணவு சமைப்பதில் என்னுடைய தாய்க்கு நான் உதவி செய்கிறேன். உசாயிது உம்மி ஃபி இஅதாதி தஆமி. கடைசியா இருக்குது 10வது. உஹிப்பு உம்மி கஸீரன் என்னுடைய தாயை நான் அதிகமாக நேசிக்கிறேன். உஹிப்பு உம்மி உஹிப்பு உம்மி என்னுடைய தாயை நான் நேசிக்கிறேன். கஸீரன் அதிகமாக. சரியா? அதே மாதிரி இப்ப நீங்க மாத்திதான் மேலும் துஹிப்புனி உம்மி துஹிப்புனி கஸீரன் என்னுடைய தாய் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்றுதான் மேலும். இது மட்டுமல்ல, நீங்க விரும்பின வாக்கியங்கள் நிறைய எழுதலாம். இப்ப உதாரணமாக உம்மி தக்னுசு. சரியா? அல் அர்ல ஃபிஸ் ஸபாஹி உதாரணமாக. சரியா? உம்மி தக்னுசுல் அர்ல ஃபிஸ் ஸபாஹி. ரைட். அப்ப இங்க அர்ல என்பது அந்த நிலம் என்பது அந்த முற்றம். சரியா? ஓகே. இப்ப காலையில் என்னுடைய தாய் முற்றத்தை கூட்டுகிறார் என்றுதான் மேலும். இப்ப அல் அர்ல என்ற சொல்லுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்ல பயன்படுத்த மேலும். உதாரணமாக அதே மாதிரி உம்மி என்னுடைய தாய் தக்சிலு கழுவுகிறாள். மலாபிசி என்னுடைய ஆடைகளை என்னுடைய தாய் கழுவுகிறாள். உதாரணமாக நான் சொல்றேன். சரியா? அதே மாதிரி நீங்க இன்னும் எழுதலாம். உம்மி துஷாஹிது பார்க்கின்றாள். என்ன பார்க்கிற? டிவி பார்க்கிற. அத்தில்பிசியோன் எப்ப பார்க்கிற? பாத ஸலாத்துல் மக்ரிப் மக்ரிப் தொழுகைக்கு பிறகா? இல்ல, ஃபில் மசாஇ மாலையில் என்னுடைய தாய் டிவி பார்ப்பா. அல்லது ஃபில் லைலி இரவு நேரத்தில். ஓகே, இரவு நேரத்தில் ஃபில் லைலி. அப்ப இப்படியும் எழுதலாம். சரியா? அதே போல உம்மி என்னுடைய தாய்
சரியா? தஸ்தைகிலு இஸ்தைகல என்றா விழித்தெழுந்தான். அப்ப உம்மி தஸ்தைகிலு, உம்மி என்னுடைய தாய் விழித்தெழுகிறாள், மினன் நோமி தூக்கத்துல இருந்து, சரியா? முபக்கிரான் நேர காலத்துடன். விளங்கினா இப்ப உங்களுக்கு? உம்மி தஸ்தைகிலு மினன் நோமி முபக்கிரன், என்னுடைய தாய் தூக்கத்திலிருந்து நேர காலத்தோடு விழித்தெழுகிறாள். சரியா? இப்படியாக பொருத்தமான இலக்கண பிழைகள் இல்லாம என்ன செய்யலாம், உங்களுக்கு எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. Can show the full page to take a screenshot. ரைட், ஓகே. ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறதா இருந்தா எடுக்கிறா. ரைட், அடிச்சிட்டீங்களோ தெரியாது. உண்மை இதுல 11 வாக்கியங்கள் இருக்குது. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. சரியா? உண்மை அது கொஞ்சம் மறிங்க பார்க்கும். ரைட், நீங்க சில நேரம் உங்களோட ஸ்கூல்ல நீங்களும் வேறையாக எழுதி இருப்பீங்க உண்மையை பத்தி. அப்ப நீங்க எழுதின வாக்கியங்களும் கூட எங்களோட ஷேர் பண்ணலாம். என்ன? ரைட், வேற ஏதாவது கேட்கறது பிள்ளைகள்? சரி, அப்ப நான் உங்களுக்கு பயிற்சியாக தந்த அந்த வினாப்பத்திரத்துல பயிற்சியாக தந்ததையும் நீங்க இன்ஷா கட்டாயமா செய்யுங்க. ரெண்டாவது, இந்த கட்டுரையில ஒரு தலைப்பில ஒரு 10 வாக்கியம், நாங்க ஒரு 14 வாக்கியம் பார்த்தோம். பொருத்தமான அந்த வாக்கியங்களை நீங்க கொஞ்சம் ஒன்றை பாடமாக்கலாம். அப்படி பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எழுத ஏழுமாக இருந்தா. சரியா? வெரி குட், ஓகே. உண்மையை பத்தியா எஸ்ஏ எழுதினேன். நீங்க எழுதின எஸ்ஏ கொஞ்சம் அனுப்பணும். அப்ப நீங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னு பாக்குறது. சரியா? 2K25 ஓ லெவல் பெஸ்ட் பண்ணிக்கிற யாரோ. சரியா? சரி, ஓகே. ரைட், வேற எதுவும் மீக்கிறா கேட்கிற? ஓகே, சரி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸ நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். சரியா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பரக்கல்லாஹு ஃபீக். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம். Waalaikumsalam warahmatullahi warahmatullahi